வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பிரேக்கப் பெயின்ல வந்து சில பேர் இருப்பாங்கல்ல, சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்னைக்கு வாயில உள்ளுக்குள்ள சைடுல கொஞ்சம் புண்ணா இருக்கா, அதனால நான் கொஞ்சம் வய கொலன்னு தான் பேசுவேன். தப்பா எடுத்துக்காதீங்க. சிரிக்க கூட முடியல. பயங்கரமா வலிக்குது. சைடு கண்ணமே புஷ்ன்னு இருக்கு. ரெண்டு சைடு கண்ணமும் புஷ்ன்னு இருக்கு. பிரேக்கப் ஆயிடுச்சா உடனே என்ன பண்ணுவோம்? டிபியை ரிமூவ் பண்ணிடுவோம். ப்ரொஃபைல இருக்க ஸ்டேட்டஸை ரிமூவ் பண்ணிடுவோம். எங்கேயாவது போய் தேடி இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னு எல்லாத்துலயும் போய் சோகமான ஸ்டேட்டஸா எடுத்துட்டு வந்து ஸ்டேட்டஸ்ல வைப்போம். பிரேக்கப் ஆனா அந்த பர்சனை மறக்கணும். ஆனா அதை விட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்போம். கேலரியை போய் ஓபன் பண்ணி அவங்க போட்டோவை ஜூம் பண்ணி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. பிரேக்கப்ல வந்து 3 டைப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. நான் மூவ் ஆன் ஆயிட்டேன், நான் வந்து ஸ்ட்ராங்கு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு நைட்டு 2 மணி போல உட்காந்துட்டு சோக பாட்டு கேட்டுட்டு இருக்குது. 2வது டைப்பு வாரணமாயிரம் சூர்யா மாதிரி போய் ஜிம்ல ஜாயின் பண்றது. ஆனா ட்ரெட்மில்ல நடக்கும்போது அவங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருக்குது. இந்த 3வது டைப் இருக்காங்க பாத்தீங்களா, நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டே வெளியே வந்துட்டேன், இப்பெல்லாம் நான் அவங்க கிட்ட பேசுறது கிடையாது, ஐயோ அவங்கள பத்தி என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு வெளியே ஃபுல்லா நடிப்பு போட்டுட்டு அவங்களோட ப்ரொஃபைல போய் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கா இன்னும் சில பேர் இருப்பாங்க. காலைல எந்திரிச்சு அவங்க குட் மார்னிங் மெசேஜ் போட்டாதான் எனக்கு அந்த டேவே ஸ்டார்ட் ஆகும். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி என் ஆள்கிட்ட பேசிட்டு தூங்கினாதான் எனக்கு தூக்கமே வரும் அப்படின்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அடிக்ஷன் தான். உங்களோட பிரெயின் வந்துட்டு அந்த பர்சன் கிட்ட ரொம்ப அடிக்ட் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். இந்த டீ காஃபி இதெல்லாம் குடிப்பாங்கல்ல, அது குடிச்சு அவங்க அதுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. டீ காஃபி குடிக்கலன்னா தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அவங்கள்ட்ட பேசி நீங்க அடிக்ட் ஆயிருவீங்க. அவங்க பேசலன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். சோ இது வந்து அடிக்ஷன். பிரேக்கப்புக்கு அப்புறம் நிறைய பேர் நிறைய கன்ஃபியூஷன்ஸோட சுத்திட்டு இருப்பாங்க. ஒரு நேரம் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, இன்னொரு நேரத்துல இன்னொரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. சோ அது என்னன்னா, பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப் பயோல போயிட்டு ட்ரஸ்ட் நோ ஒன், நோ லவ், ஃபேக் லவ், த வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபேக் பீப்புள்ஸ், இந்த மாதிரிலாம் வந்துட்டு பயோல போயிட்டு சென்டென்ஸ் போடுறது. அடுத்து ஒரு 3 நாளுக்கு அப்புறம் ஸ்ப்ரெட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு லவ்க்கு ஏத்த மாதிரி வந்து பயோல வந்து லைன்ஸ் போடுறது. இதுக்கு பேர் வந்து ஹீலிங் ப்ராசஸ் கிடையாது. இது வந்து கன்ஃபியூசிங் ஸ்டேட்ல நீங்க இருக்கீங்கன்றதா அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு அவங்க என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க, நான் இனிமே அவங்க கிட்ட பேசவே மாட்டேன், இது ரொம்ப மோசம், நான் ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் புலம்புறது. அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு செக் பண்ணிட்டு இருக்குது, எத்தனை ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க, இந்த ஃபாலோவர் யாருன்னு சொல்லிட்டு அந்த ஃபாலோவரோட ஐடிக்குள்ள போயிட்டு இவன் யாரு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் உட்காந்து செக் பண்ணிட்டு இருக்குது. பிரேக்கப்ல வந்துட்டு அவங்க போயிட்டாங்கன்ற பெயினை விட அவங்க கூட நீங்க பிளான் பண்ணி வச்சிருந்த ஃபியூச்சரை நினைச்சுதான் உங்களுக்கு ரொம்ப பெயினா இருக்கும். சரி, நம்ம இவங்க கூட இங்கெல்லாம் போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோமே, நம்ம லைஃபை இப்படியெல்லாம் வாழலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோமே, நம்ம ஃபியூச்சர்ல இப்படிலாம் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி வச்சிருந்தோமே சொல்லிட்டு உங்களுக்கு அவங்க போன அந்த ஃபீலை விட அவங்க கூட நீங்க ஒரு வாழ்க்கையை வந்து வாழணும்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தி வச்சிருப்பீங்கல்ல, சோ அந்த வாழ்க்கை இனி நமக்கு கிடைக்காதுன்ற பெயின் தான் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா ஒரு பெயினை கொடுக்கும். நீங்க அவங்கள மட்டும் லவ் பண்ணிருக்க மாட்டீங்க, அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சு வச்சிருந்தீங்க பாத்தீங்களா ஒரு பிளான், எல்லாம் சேர்ந்து உங்களோட ஃபியூச்சரே நீங்க பிளான் பண்ணி லவ் பண்ணிருப்பீங்க. அதனாலதான் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிரும். பிரேக்கப்ன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். யாருனாலையும் வந்து அதுல இருந்து ஈஸியா வெளியே வரவே முடியாது. உண்மையா லவ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப நாள் வந்து அந்த இடத்துல ஸ்டக் ஆகி தான் நிப்பாங்க. இந்த மாதிரி இந்த பிரேக்கப் பெயின்ல வந்து ஸ்டக் ஆகி இருக்கும்போது சில டேஞ்சரஸான ஒரு ஹேபிட்ஸ் வந்து நம்ம கிட்ட வரும். சோ அதெல்லாம் என்னன்றத சொல்றேன். நீங்க நீங்க டேஞ்சரஸான பிரேக்கப்க்கு அப்புறம் பெரிய டிடெக்டிவ் மாதிரி நடந்துக்கிறது. அவங்க ஆன்லைன்ல இருக்காங்களா, அவங்களோட போட்டோக்கு யார் லைக் பண்ணிருக்கா, அவங்க யாருன்றத அவங்கள போய் இன்வெஸ்டிகேட் பண்றது, அவங்க ஏதாவது ஸ்டோரி போட்டா இந்த ஸ்டோரி யாருக்காக போட்டிருக்காங்க, ஏதாவது ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள செக் பண்ணிட்டே இருக்குது. அவங்க என்னென்ன பண்றாங்க, எங்கெங்க போறாங்க, என்ன ஸ்டேட்டஸ் போட்டாங்க, ஸ்டோரி யாருக்காக போடுறாங்க, அவங்களோட ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர் வந்திருக்காங்க, அதுல புது ஃபாலோவர் யாரு, அவங்க எதுக்கு இவங்கள ஃபாலோ பண்றாங்க, இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு, இப்படி எல்லாம் போட்டு ரொம்ப வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றது. ஆனா உண்மை என்ன தெரியுமா, அவங்க மூவ் ஆன் ஆயிட்டு போயிடுவாங்க. நீங்க தான் அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுல ரொம்ப பிஸி ஆயிட்டு உங்களோட லைஃபை நீங்க பார்க்காம உங்களோட லைஃபை நீங்க வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகி போன ஒருத்தவங்கள நீங்க தேடி போயிட்டு இருப்பீங்க. ஒரு கேள்விதான், பிரேக்கப் ஆகுறதுக்கு முன்னாடி அவங்கள லவ் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க சந்தோஷமா இருந்ததே கிடையாதா? அப்புறம் என்ன லைஃபே போச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? லவ் வந்தா லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு, லவ் போனா லைஃபே போயிருச்சுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்றதா விடுங்க. பிரேக்கப்ன்றது ஃபெயிலியர் கிடையாது. அது வந்து நம்ம படிச்ச புக்ல ஒரு சாப்டர் மாதிரி தான். புக்குன்றது நம்மளோட லைஃப்ல வந்த ஒரு சாப்டர். அந்த சாப்டர் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த சாப்டர் திருப்பி படிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக புக்கே முடி வச்சுட்டு போக கூடாது.
ஏன்னா புக்கு இன்னும் முடியல. அதுல இன்னும் நிறைய இருக்கு. பிரேக்கப் பெயின்ல இருக்கும்போது உங்களுக்குள்ள இருக்க கன்ஃபியூஷன், இந்த பிரேக்கப் பெயின் அப்போ நீங்க பண்ற தேவையில்லாத இன்வெஸ்டிகேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்ப இந்த பிரேக்கப்ல இருந்து வெளியே வர்றதுக்கான ஹீலிங் ப்ராசஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போற ஹீலிங் ப்ராசஸே, நீங்க 2 பேரும் பண்ணிக்கிட்ட ஓல்டு சேட் இருக்கும் பாத்தீங்களா, அதை போய் உட்காந்து படிக்காதீங்க. அது முடிஞ்சு போச்சு. அதை உட்காந்து படிக்கிறதுனால அது உங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை தான் கிரியேட் பண்ணும். அந்த ஓல்டு சேட்ஸ்லாம் வந்துட்டு எக்ஸ்பைரி ஆன டேப்லெட்ஸ் மாதிரி, அது உங்களை வந்து ஹீல் பண்ணாது, இன்னும் ரொம்ப தான் வந்து டேமேஜ் பண்ணும். ரெண்டாவதா இருக்க ஹீலிங் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா, சோக பாட்டை வந்து கேட்காதீங்க. அதை வந்து லூப்ல போட்டு ஒரு சோக பாட்டையும் வந்துட்டு 10 தடவை 15 தடவை உட்காந்து கேட்டுட்டு இருக்குது. நீங்க ஹீல் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? படத்துல வந்துட்டு ஒரு லவ் ஃபெயிலியர்னா ஒரு சாங் வரும். அந்த சாங் போட்டு அவங்க அந்த ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம பார்த்துட்டு அதே மாதிரி நம்மளும் வந்துட்டு சோக பாட்டை கேட்டு நம்மளும் ஹீல் ஆகுறேன்ற பேர்ல நம்ம சோக பாட்டா கேட்டுட்டு இருப்போம். ஸோ ஆக்சுவலா அது வந்துட்டு உங்களுக்கு ஹீல் பண்ணாது, அது ரொம்ப தான் டேமேஜ் பண்ணும். அதனால சோக பாட்டை வந்துட்டு நீங்க லூப்ல கேட்கறத ஃபர்ஸ்ட் விடுங்க. நீங்க ஹீல் ஆகுறதுக்கு நான் சொல்ற 3வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரீ டைம் வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்க. நீங்க ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது உங்களோட மூளை வந்துட்டு பழைய விஷயங்களை கொண்டு வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து உங்களை ரொம்பவே டேமேஜ் பண்ணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ டைமை அவாய்ட் பண்ணுங்க. நியூ ஒர்க், நியூ ரொட்டீன், நியூ பீப்புள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய தாட்ஸ் வராம புதுசா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பழைய தாட்ஸ் எதுவும் வராது. 4வதா இருக்க விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களுக்குன்னு அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு க்ளோசர் தேவை அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஸோ அதை முடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஸோ அது வந்து பண்ணாதீங்க. லாஸ்ட் டைம் பேசணும், இதோட அதை முடிச்சுக்கலாம், இந்த ஒரு தடவைன்ற விஷயத்த நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னா தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு நீங்க வெளியே வர முடியும். இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு க்ளோசர் ட்ரை பண்ணாம நீங்க அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறது பெட்டர். உங்களுக்கு தான் ஓகே, உங்களுக்கு தான் இதை நான் சொல்றேன். உங்களை விட்டுட்டு போன ஒரு பர்சன் உங்களுக்கான பர்சன் கிடையாது. சோ ஒரு தடவை உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க உங்க இது கிடையாது. அவங்க திரும்ப வந்தாலுமே அவங்களுக்கு அன்னைக்கு திரும்ப வர்றதுக்கான தைரியம் இருந்துச்சுன்னா அவங்க அந்த முதல் நாளே விட்டுட்டு உங்களை போயிருக்க மாட்டாங்க. சோ என்ன ஆனாலும் நிக்கணும், அதுதான் லவ். சோ அப்படி விட்டுட்டு போனாங்க அப்படின்னா அவங்க உங்க லவ்வுக்கும் உங்களோட லைஃபுக்கும் கரெக்டான பர்சனா இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. லவ்ன்றது ஒரு கமிட்மெண்ட். நம்ம எஸ்.ஜே. சூர்யா சார் சொல்லுவாரு பாத்தீங்களா, லவ்ன்றது ஒரு கமிட்மெண்ட். அதுல உன்னால இருக்க முடியும்னா மட்டும்தான் நீ அதை பண்ணணும், இல்லைன்னா அதை நீ பண்ணக்கூடாது. அது மாதிரிதான் லவ்ன்றது ஒரு கமிட்மெண்ட். அவங்க கூட வாழ்ந்துதான் ஆகணும், இதுதான் லைஃப்னு தெரிஞ்சா மட்டும்தான் அவங்க கூட இருக்கணும், லவ் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. சோ அப்படி கமிட்மெண்ட்டை விட்டுட்டு உங்களை விட்டுட்டு அந்த லவ்வை விட்டுட்டு அவங்க போறாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கான பர்சன் கிடையாது, உங்க லைஃப்க்கு கரெக்டான பர்சன் கிடையாது. உங்க லைஃப்க்குன்னு கரெக்டான பர்சன் வருவாங்க, அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க, எல்லாம் நல்லாதான் நடக்கும். புரியும்னு நினைக்கிறேன். பிரேக்கப் வந்து உங்களுக்கு பெரிய லாஸ் மாதிரி தெரியும், ஆனா அது பெரிய லாஸ் கிடையாது. அது உங்களோட லைஃப்ல வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணுது. தப்பான பர்சனை அனுப்பிட்டு அந்த இடத்துல வந்துட்டு கரெக்டான பர்சனுக்கு வர்றதுக்கான ஒரு ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்றதுதான் பிரேக்கப். அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா உங்களோட வேல்யூ கம்மி ஆயிடுச்சுன்றது அந்த இடத்துல அர்த்தம் கிடையாது. உங்களோட உங்களோட ரோல் வந்துட்டு அவங்களோட லைஃப்ல முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? டிபி ரிமூவ் பண்ணாதீங்க, அவங்களோட நம்பரை டெலிட் பண்ணாதீங்க, ஸோ மறக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க, மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணாதீங்க, மூவ் ஃபார்வர்ட் ஆக ட்ரை பண்ணுங்க. வாழ்க்கையில முன்னாடி போங்க. அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் சாப்டரை ஓபன் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டாடா பபாய், see you.